சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பாவினுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயா என்று உன் அப்பா இந்த பதிவு உன் கண்களில் படுகின்றதோ, நீ அன்று அதை கேட்டு முடித்து 10 நிமிடத்தில் உன்னை தேடி மங்கள செய்தி ஒன்று வந்தே தீரும் என்கின்ற நல்லதொரு வாக்கினை உனக்கு தருவதற்காக உன் அப்பா இன்று நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கையாக இருக்கும் என்கின்ற ஒரு மந்திரத்தை நீ எப்பொழுதும் தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கிறாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை மட்டும் ஒருபொழுதும் குறையவில்லை. யார் உன்னை என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் என் குழந்தை, நீ நல்லபடியாக நம் வாழ்க்கையை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். பேசுகின்றவர்கள் வாக்கினை எல்லாம் கேட்டு கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறாது என்கின்ற நல்லதொரு நிலையை நீ அடைந்திருக்கின்றாய். இந்த சூழ்நிலையில் இந்த சாயப்பா உன்னை தேடி வருகிறேன் என்றால் நீ நினைத்ததை உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் உனக்கு நிறைய இருப்பதாக உன் மனதிற்குள் எண்ணங்கள் தோன்றலாம். ஆனால் உண்மையில் அனுபவிக்கப்பட்டதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. இப்படி ஒரு முறை நீ நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு துச்சமாக தோன்றும். இதையெல்லாம் நாம் தெளிவாக கடந்து வந்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாக வந்துவிடும். எந்த சூழ்நிலையிலும் நம்மால் இதை என்று வெளியில் வர முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கின்றேன், இந்த விஷயத்தில் மட்டும் அதிகமாக கோட்டை விட்டு விடுகின்றாய். பயம் என்ற ஒன்று வந்துவிட்டால், வாழ்க்கையை பற்றிய சிந்தனை வந்துவிட்டால் நீ யார் என்பதை மறந்து விடுகின்றாய். நீ எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்ட குழந்தை, எத்தனை சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கையை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கின்றாய் என்பதை நீ மறந்து விடாதே. ஒரு முறை நீ சிந்தித்துப் பார், இதைவிட எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளோ உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. அதையெல்லாம் நீ எளிதாக வெற்றி கொண்டு கடந்து வந்திருக்கின்றாய். அந்த சொல் உனக்கு மிகவும் கடினமாக இருக்கும் பொழுது கூட அதை எளிதாக கடந்து வந்து நீ இப்பொழுதே இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றும் அத்தனை பெரிய சூழ்நிலை கிடையவே கிடையாது. அதையே தாண்டி உனக்கு இதை தாண்டுவது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயமும் கிடையாது. ஆனால் அதை உன் மனம்தான் ஏற்க மறந்து நிற்கின்றது. உன்னுடைய கடந்து வந்த பாதையில் நீ பட்ட அனுபவத்தை நீ மறந்தது தான் இப்பொழுது இந்த கஷ்டத்தை நீ எதிர்கொள்ள முடியாமல் நின்று கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம். என் குழந்தையே, வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அப்பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கை நடந்தே தீரும். அதை நடத்தி காட்ட உன் அப்பா ஆனவன் உன்னோடு எப்பொழுதுமே இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் சிந்தனைகளில் கஷ்டங்கள் அதிகமாக இருப்பதை உணர ஆரம்பித்து விட்டாய். ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை கடந்து போகும் என்று உன்னை உணர ஆரம்பிக்கப் போகின்றாயோ, அந்த நாளைத்தான் உன் அப்பா நானும் இதை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, இதுவரை நீ என் மீது வைத்திருக்கின்ற அன்பு எல்லாம் உனக்கு சற்று குறையவே தொடங்கிவிட்டது. ஏனென்றால் கஷ்டங்கள் தீராமல் இருக்க இருக்க உனக்கு பயம் அதிகமாக வந்துவிட்டது. தெய்வத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு குறைய தொடங்கிவிட்டது. ஆனால் என் குழந்தை, நீ இப்படித்தான் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகும் கூட உன் அப்பா நான் தினமும் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால், என் குழந்தையே, இது போன்ற எண்ணங்களினால் மனதிற்குள் சில தொய்வினை நீ அடைந்து விட்டாய். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கஷ்டங்களை அனுபவித்து விடக்கூடாதல்லவா? இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து விடக்கூடாதல்லவா? அதனால் உன் அப்பா தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய கடமையிலிருந்து ஒருபொழுதும் தவறவில்லை. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நான் கட்டாயமாக தருவேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால், அந்த நம்பிக்கை எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது நீ என்னை வணங்கினால் போதும். ஆனால் நான் என் குழந்தை உன்னை ஒருபொழுதும் மறப்பது கிடையாது. என் குழந்தை வாழ்க்கையில் படுகின்ற துன்பங்களினால் நீ இது போன்ற சிந்தனையில் இறங்கி இருக்கின்றாய். ஆனால் எந்த ஒரு தவறான முடிவு, வாழ்க்கையை பற்றிய தவறான எண்ணங்களையுமே நீ உனக்குள் வைத்துவிடக்கூடாது. ஒருபொழுதும் வாழ்கின்ற வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. அதற்காகத்தான் அப்பா நான் என்னுடைய கடமையை மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு
உன்னிடத்தில் தினம் தினம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். இன்று உனக்கு தடங்கல்களை நீ எதிர்பார்க்காத ஒருவர் ஏற்படுத்தி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் குழந்தை, இரவு நேரங்களில் நீ அதை பற்றி நினைக்க வேண்டாம். ஏனென்றால் வாழ்க்கையில் உனக்கென்று ஓய்வு எடுப்பதற்கு இருக்கின்ற ஒரே நேரமே இரவு நேரம்தான். பகல் நேரம் முழுவதும் அமர இடமில்லாமல் நீ இருந்து கொண்டிருக்கவில்லை. அமர விருப்பம் இல்லாமல் இருக்கின்றாய். ஏனென்றால் எங்கே நாம் அமர்ந்து விட்டால் நம்மை நம்பி இருக்கின்ற நம் குடும்பமும் அமர்ந்து விடுமோ என்கின்ற பயம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் என் குழந்தையே, நீ உன்னுடைய செயல்களில் துரிதமாக இருந்து கொண்டிருக்கின்றாய். தடங்கல்கள் வந்த போதும் கூட அதை பற்றி கவனிக்காமல் உன்னை நம்பி இருக்கின்றவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்று நீ ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அதனால் நீ உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலனை எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதை உனக்கு சில கஷ்டமான நிலைகளை கொடுக்கும்போது நீ அதை கண்டு பயந்து விடக்கூடாது. இதுவெல்லாம் நீ அனுபவிக்கப் போகின்ற சந்தோஷத்திற்கான முதல் படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்களை அதிகமாக அனுபவித்தவர்கள்தான் வாழ்க்கையின் பிற்பாடு சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக மாற்றி தருகின்றேன். சாயப்பாவின் அன்பினை பெற்ற குழந்தை, உன்னுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றாய். என்னுடைய குழந்தை, நிச்சயமாக நீ உன்னுடைய உறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சயம் உனக்கு உறக்கம் வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, எந்த நேரத்தில் நீ உறங்க வேண்டுமோ அந்த நேரத்தில் உறங்காமல் பகல் நேரத்தில் நீ வேலை செய்கின்ற பொழுது உனக்கு அந்த உறக்கம் வரும்பொழுது உன் மனது படும் பாட்டினை நான் அறியாமல் கிடையாது. உறக்கம் என்பது மனிதனின் உடலுக்கு எத்தனை முக்கியமான தேவை தெரியுமா? அது இல்லையென்றால் உன்னுடைய உடல்நிலை மட்டுமல்ல, உன்னுடைய மனநிலை மொத்தமாக கெட்டுவிடும். எந்த ஒரு செயலையும் உன்னால் தெளிவாக செய்துவிட முடியாது. வாழ்க்கையில் எத்தனை முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம், அவை எல்லாம் உன்னை மனதிற்குள் அடிக்கடி சிந்தனையில் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் மறந்து, இந்த உலகத்தையே மறந்து என் குழந்தை, அந்த ஒரு உறக்கத்தை மட்டும் எடுத்துவிட்டால் அதிகாலையில் உன் மனதிற்குள் நல்ல தெளிவு கிடைக்கும். எந்த விஷயத்தில் குழப்பம் இருந்ததோ அந்த விஷயத்தில் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவோடு சேர்ந்து நல்ல பதிலும் வந்து கிடைத்துவிடும். மிகப்பெரிய தீர்வினையும் நீ பெற்று விடுவாய். என் குழந்தையே, எதற்காக வருந்தினாயோ அதற்கான நல்ல தீர்வை உன் சாயப்பா நான் கொடுத்து விட்டால் இனிமேல் வருத்தப்பட மாட்டாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் என் வாக்கினை கேட்கின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் நான் மாற்றி காட்டி விடுவேன். இது இந்த அப்பாவினுடைய சக்தி என்பதை நீ மிக விரைவாகவே உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். அப்பாவின் அன்பினை அத்தனை எளிதாக யாரும் பெற்றுவிட முடியாது. என்னுடைய வாக்கினை அத்தனை சுலபமாக யாராலும் கேட்டுவிட முடியாது. உணர்ச்சி பூர்வமாக நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை உனக்கு கேட்கின்ற பாக்கியம் இருக்கிறது என்றால் நீ உன் வாழ்க்கையில் இன்னும் செல்லப் போகின்ற தூரத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் என்ற அர்த்தம். யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்ற அர்த்தம். கேட்கின்றவர்களுக்குத்தான் கொடுப்பாயா என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்பாயானால், கேட்கின்றவர்களுக்குத்தானே என் மீது நம்பிக்கை இருக்கின்றது, அவர்களுக்குத்தானே நான் தருவேன் என்ற மனப்பூர்வமான எண்ணம் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நான் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, இந்த வாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தடங்கல்களையும் நான் தகர்த்தெறிந்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான அறிகுறி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியப் போகின்றது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.